திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றோம். நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கு அல்ல. இன்னையிலிருந்து இது நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்கள் தண்டனையே கொடுத்தாலும் 5 வருஷம் கழிச்சு வந்தால் சங்கர் பேசத்தானே போகிறாரு. அப்பவும் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க, நானும் உயிரோடு இருக்க போகிறேன். நீங்கள் பதவியில் இருந்தபோது என்ன தவறு செய்தீர்கள், மனித உரிமை மீறல் என்ன செஞ்சீங்க, என்னென்ன பிரச்சனைகளில் ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போகிறார். அப்போ என்ன உலகத்தில் நீங்கள் அவரை கொன்றுவீங்களா ஜெயிலுக்குள்ளே வச்சு சட்டத்தை மீறி? இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, குண்டாஸ் வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த 2வது குண்டாஸில் அவங்க சொல்கிற கஞ்சா வழக்கில் பிணையில் விடப்பட்டு ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி பெயில் போயிடுச்சு. 2வது அதை அரெஸ்ட் பண்ணோம்னா எத்தனையோ சட்ட முறைகள் இருக்குது, எதையுமே அவங்க நேற்று பின்பற்றலை. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அன்னப்பறவைகள் போல் எது நல்லது எது கெட்டதுங்கிறத மக்கள் தான் எடுத்து தீர்மானிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை கண்டு பயப்படக்கூடாது. மக்கள் இந்த அரசாங்கத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்கிறத தான் இந்த சோஷியல் மீடியாவிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறியிருக்காங்க. ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு, பேச்சு சுதந்திரத்தை குறவழி கொண்டு நசுக்காதீர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு புரிகின்ற வகையில், அதாவது வந்துட்டு ஒரு உயர் பதவியை பதவியேற்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தார், ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில் அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் சொல்லியிருந்தார். இன்னைக்கு இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இவங்களுக்கு பதில் சொல்லும் கூடிய சீக்கிரத்தில். இவர்கள் தெரிந்து இந்த தவறுகளை செய்கிறார்களா தெரியாமல் இந்த தவறை செய்கிறார்கள்னு எங்களுக்கு தெரியல. அதாவது புகழ்பெற்ற கிரேக்க பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ளே போயிட்டு அவன் அரசன் ஆவதில்லை, மாறாக அந்த அரசவை அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய போக்குகளை பார்த்தோம்னா இந்த பழமொழியை ஒற்றி தான் இருக்குது. இவர்கள் எந்த பெண் காவலர்களை இவரை தவறாக பேசிட்டாங்கன்னு இவங்க மேலே வழக்கை போட்டு அலக்களிக்கிறாங்களோ, அதே வழக்கில் பந்தோபஸ்துங்கிற பேரில் அதே பெண் காவலர்களை எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாமல் அந்த வேனில் கூட அனுப்புகிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, எங்கேயும் யூரின் போக முடியாது. அவங்க இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். சவுக்கு சங்கர் தப்பு பண்ணாருன்னா அவரை தண்டிக்கட்டும் சார், எங்களை ஏன் தண்டிக்கிறாங்கன்னு நீங்கள் எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க. சங்கர் தைரியமாக இருக்கார், போலீஸ்காரங்க இப்போ மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. டெய்லியும் காலையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார், டெய்லியும் நாங்கள் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது, போலீஸ் எங்களை காப்பாற்றுங்கன்னு இப்போ எங்ககிட்ட கேட்குற நிலமையில தான் இருக்காங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தோம், அதில் ட்ரையலுக்காகவும் போலீஸ்க்கு செகண்ட் கேஸில் ரேஸ் கோர்ஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கேஸில் இன்றைக்கி அப்பியரன்ஸ் ஃபார் போலீஸ் கஸ்டடி போட்டிருந்தது. போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் முடிஞ்சிச்சு. போலீஸ் கஸ்டடி போகிறதுக்கு உங்களுக்கு எதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கோம், விசாரணைக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், போலீஸ் கஸ்டடிக்கு போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கஸ்டடி அலோவ் ஆயிருக்கு. எத்தனை நாள் கேட்டிருந்தாங்க? அவங்க 3 நாள் கேட்டிருந்தாங்க. மாண்புமிகு நீதிமன்றம் 1 நாள் கொடுத்துருக்கு. நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்கு. என்ன கேஸ்? இந்த 2வது கேஸ் இந்த தேவர் ஜெயந்தி பேரவையில் அந்த விழா நடக்க போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தேவர் பெருமகனாரை பற்றி தவறாக பேசணும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த வீடியோவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த சம்பவங்களை ஒட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் இவர் இன்றைக்கி வந்திருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. நேற்று 4 நாட்களுக்கு முன்னாடி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மேலே போட்டிருந்த முதல் குண்டாஸை ரத்து பண்ணிச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாம் அந்த வழக்குகளை திருப்பியும் சென்னை மாண்புமிகு நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் மாண்புமிகு நீதியரசர்கள் அந்த விசாரணையில் தனி மனித உரிமை, பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் எப்படி கட்டுப்பாடில் இந்த குண்டாஸ் மூலிமா எப்படி நீங்கள் அடக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, குண்டாஸ் போட்டது தவறு, சங்கருடைய பேட்டினாலேயோ இல்லை அவருடைய சம்பவங்கள்னாலேயோ பொது அமைதிக்கு எந்த குந்தமும் விளைவிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை கூறி அறிவுரைகளை கூறி குண்டாஸை ரத்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யூடியூபுங்கிறத இல்லை மீடியாங்கிறதோ இன்றைக்கி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கணக்கில் நேற்று ஏன் குண்டாஸ் போட்டிருக்காங்கங்கிறத நம்ம சொல்லணும். மொத்தம் அந்த இன்டர்வியூ சம்மந்தமாக மொத்தம் 17 வழக்கு போட்டிருக்காங்க. ஒரே கேஸுக்கு ஒரே கண்டென்ட்டு. வீடியோ 30/4/2024 அந்த போலீஸ்க்கு எதிராக பேச சொல்லக்கூடிய வீடியோ வச்சு 17 வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதியப்பட்டிருந்தது. கரெக்டாக கோயம்புத்தூரில் போன 26/7/2024 ஜாமீன் கிடைச்ச உடனே எங்கே இவர் வெளியே வந்துடுவாரோங்கிற அவசரத்தில் எல்லா கேஸ்லையும் அவசரமாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க.
இதை எதிர்த்து சவுக்கு சங்கருடைய தாயார் வந்துட்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக நடத்தணும்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை வந்து 3 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டதுனால திருப்பி அவர்களுடைய தாயாருடைய ஏற்பாட்டின் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நேற்று தாக்கல் செய்து நம்பராக இருக்குது. இன்றைக்கி வர வேண்டியது நாளைக்கு வருது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்துச்சுன்னா எல்லா கேஸும் கிளப் ஆகிடுச்சுன்னா இவரை மாநிலம் முழுவதும் கூட்டிகிட்டு போக முடியாது. புது கேஸில் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கோ துன்புறுத்தல் பண்ணுறதுக்கோ முடியாதுங்கிறதுனால அவசரமாக இந்த வழக்குகளில் அரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க. இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வெரி கிளியர். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போன முறை குண்டாஸ் எதிர்த்து நம்ம தாக்கல் செஞ்ச வழக்கில் கோயம்புத்தூர் பிரிசன்லேருந்து இவரை சென்னை புழல் சிறைக்கு மாற்றணும்னு குறிப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை மீறுகின்ற வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 4 மணிக்கு ஹைகோர்ட்டோட உத்தரவு இருக்கும்போதே சென்னை புழல்லிருந்து மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பியூர்லி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இது எதிர்த்து நாங்கள் வந்து மனு போட்டிருக்கோம். என்னென்னா இவர்கள் இதை திரும்ப செய்கிறதுக்கான காரணம், நேற்று ஊட்டியில் பெயில் இருந்தது, ஊட்டியில் பெயில் ஆயிடுச்சு. அப்போ எந்த கேஸ்லையுமே பெயில் இல்லைங்கிற போது அவசரமாக கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டடி பெட்டிஷன் போட்டு ஒரு நாள் இழுத்து நேற்று சாயந்தரம் குண்டாஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, குண்டாஸ் வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த 2வது குண்டாஸில் அவங்க சொல்கிற கஞ்சா வழக்கில் பிணையில் விடப்பட்டு ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி பெயில் போயிடுச்சு. 2வது அதை அரெஸ்ட் பண்ணோம்னா எத்தனையோ சட்ட முறைகள் இருக்குது, எதையுமே அவங்க நேற்று பின்பற்றலை. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பியூர் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ். ஒருத்தரை பெயிலில் போன ஒருத்தரை அரெஸ்ட் மறுபடியும் குண்டாஸில் பண்ணணுன்னா பல வழிமுறைகள் இருக்குது. எதையுமே பின்பற்றாமல் பெயிலில் அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினோட நேற்று இந்த குண்டாஸ் போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னா, அவர்களுக்கு புரிகின்ற வகையில், அதாவது வந்துட்டு ஒரு உயர் பதவி ஏற்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தார், ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில் வந்து அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் சொல்லியிருந்தார். இன்றைக்கி இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இவங்களுக்கு பதில் சொல்லும் கூடிய சீக்கிரத்தில்.